பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஆவியானவரோட துணையோட நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் எதை குறித்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாம, ஏன் ஆண்டவர் வந்துட்டு மனுஷனை வந்துட்டு படைத்த பிறகு, மனுஷன் இவ்வளோ போராட்டத்தின் மத்தியில தேவனுக்கு உண்மையா இருந்த பிறகு அவன் அதுக்கடுத்து தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். அதுக்கடுத்து வந்து இந்த உலகத்துல பிசாசு இருக்கிறானே, அந்த பிசாசை வந்துட்டு இப்போ வரைக்குமே ஏசப்பா அப்படியே விட்டு வச்சிருக்கிறாரா? ஏன்னா வந்துட்டு பிசாசு நம்ம மேல எல்லாம் ஆள்விகை செய்யறானே. ஆள்விகை செய்யும்போது பிசாசே இல்லைன்னா எல்லாருமே நல்லவங்களா இருந்துருவோம். அதுக்கடுத்து நம்ம எல்லாருமே வந்துட்டு பாவத்தை செய்யாம நம்ம எல்லாருமே பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் இல்லைங்களா? அதனால வந்துட்டு முக்கியமா வந்துட்டு இந்த இடத்துல தேவனுடைய வசனத்தின் மூலியமா நம்ம பார்க்கும்போது ஏசப்பா வந்துட்டு ஒரு கதாநாயகரை போல, ஒரு ஹீரோ போல ஏசப்பா வந்துட்டு காமிச்சதாகவும், அதுக்கடுத்து இன்னொரு ஒரு நெகட்டிவ் ஷேடா நம்ம பார்க்குற சாத்தானை வந்துட்டு ஒரு வில்லனை போலும் இருக்கிறான் அப்படின்றது போல பார்த்துட்டு, எதுக்காக இவ்வளோ பெரிய டிராமா அப்படின்றது போலெல்லாம் சில பேர் தேவனுடைய வசனத்தை குறித்து ஒரு பகுத்தறிவு இல்லாத ஒரு காரணத்தினால அவங்க வந்துட்டு தேவனுடைய வசனத்தை அசட்டை செய்கின்றவர்களாக, அவ மரியாதையாக, தேவன் மேல் பயம் இல்லாதவர்களாக சில காரியங்கள் எல்லாத்தையும் முன்வைத்து, ஏன் மக்கள் இப்படியாக மடிந்து கொண்டு இருக்கிறார்கள்? ஏன் இவ்வளவு வியாதி? ஏன் இவ்வளவு வறுமை? ஏன் இவ்வளவு ஏற்றத்தாழ்வு மனுஷர்கள் மத்தியில்? எல்லாத்திற்கும் தேவனே படைக்கும் பொழுது நல்லவர்களையும் கெட்டவர்களையும் தேவன் தானே உண்டு பண்ணியிருக்கிறார் அப்படின்றது போல, நல்லவர்களையும் அதுக்கடுத்து கெட்டவர்களையும் தேவன் வந்துட்டு அவர் அப்படியே படைத்து இந்த உலகத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார் அப்படின்றது போலையும் சில பேர் தேவனுடைய வசனத்தை தவறாய் புரிந்து கொண்டு, எனக்கு தேவனுடைய வசனமே வேண்டாம் என்று சொல்லுகின்ற கிறிஸ்தவத்துக்குள்ளேயே பிறந்த சில நபர்கள் கூட இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வாக்குவாதத்தை செய்கின்ற வாக்குவாதக்காரர்களுக்கு தேவனுடைய வசனம் சொல்லுகின்ற உண்மை என்ன? எதற்காக மனுஷர்களாகிய நம்மை தேவன் படைத்திருக்கிறார் அப்படின்ற அந்த காரியங்களை நம்ம வந்துட்டு புரிந்து கொள்ளலாம். அதுக்கடுத்து இந்த பிசாசு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? இவனை குறித்தும் சில காரியங்களை நம்ம புரிந்துக்கலாம். இவனை எதற்காக தேவன் தள்ளினார்? முன்பு அவன் எங்கிருந்தான்? என்ன செய்து கொண்டிருந்தான்? அதுக்கடுத்து எதற்காக நம்மை தேவன் உருவாக்கி இருக்கிறார் அப்படின்ற எல்லா காரியங்களையும் நம்ம இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில புரிஞ்சுக்கலாம். இதற்கு முதல் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் முதல் அதிகாரம் 4வது வசனம். எபேசியர் முதல் அதிகாரம் 4வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நாம் அன்பிலே பரிசுத்தர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டதுனால கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னமே தேர்ந்தெடுத்து கொண்டபடியினால் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த வசனம் எந்த காரியத்தை குறித்து பேசுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உலக தோற்றத்துக்கு முன்பதாக ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அந்த உலகத்துக்கு அஸ்திவாரத்தை தேவன் போடுகின்றதுக்கு முன்பதாகவே, உலகத்தை உண்டு பண்ணுகின்றதுக்கு முன்பதாகவே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவாக இந்த உலகத்துக்கு வந்து நம்மளுடைய பாவத்துக்காக மரித்து 3வது நாள் உயிர் தெழுந்து அந்த சுவிசேஷமானது நமக்கு அறிவிக்கப்பட்டு அந்த சுவிசேஷ வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு பிள்ளைகளாகும்படியாக தேவன் எப்பொழுது உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்மை தேவன் கிறிஸ்துவுக்குள் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா ஏசப்பாக்கு இந்த வசனத்தின் மூலியமா எந்த ஒரு காரியத்தை தேவன் நன்றாக அறிந்திருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏசப்பா ஆதாம உண்டு பண்ணுகின்றதுக்கு முன்பதாகவே, ஆதாம தான் உண்டாக்குனதுக்கு பின்பு அவன் என்னுடைய வசனத்தை மறுதளிப்பான் என்கின்றத தேவன் நன்றாகவே அறிந்திருந்தார். அவன் தேவனுடைய வசனத்தை மீறினதுக்கு பின்பு இப்படியாக உலகத்தில் பாவம் பிரவேசிக்கும் என்றும்
பாம் உள்ளே பிரவேசித்ததுக்கு பின்பு நான் மாம்ச சாயலில் வெளிப்பட்டு மனுஷர்களுடைய பாவத்துக்காக என்னையே தகன பலியாக சமர்ப்பிப்பேன் என்கின்ற எல்லா காரியத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னமே அறிந்திருந்தார் என்று சொல்லி இந்த எபேசியர் 1:4-5 தெளிவாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு காமிக்கின்றது. அப்படி என்றால் தேவனுக்கு தெரியும் தான் படப்படுகின்ற பாடுகள், அந்த பாடுகளினால் தான் சம்பாதித்துக் கொள்ள போகின்ற அந்த பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருப்பார்கள், எல்லா காரியங்களையும் தேவன் அறிந்திருந்தார். ஆனா ஆதியாம் 2வது அதிகாரத்திலிருந்து நம்ம ஆதாம தேவன் உருவாக்குனதுக்கு அடுத்து, அவனை உண்டு பண்ணதுக்கு அடுத்து பார்க்கும் பொழுது, அவருடைய சாயலினால அவருடைய ரூபத்தின்படி அவனை படைத்ததுக்கு பின்பு நம்ம பார்க்கும்போது, அவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி சாய்க்காமல் போனா. ஆனா அது நிமித்தமாக தேவன் அவனுக்கு சில சிச்சைகளை அனுமதித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சில சிச்சைகளை அனுமதித்ததுக்கு பின்பு அந்த சிச்சையை அவன் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பியிருக்கின்றதையும், அவன் வளர்த்த வளர்ப்பின் அவனுடைய பிள்ளைகளை குறித்துதான அந்த சாட்சிகள், அந்த 10 தலைமுறையை குறித்து ஆதியாகமம் 5வது அதிகாரத்தில் தெளிவாக விசுவாசத்தின் வீட்டுக்காரர்களை தேவ தூதர்கள் என்றும் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் ஆதியாகமம் 6வது அதிகாரம் 1 வசனம் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றது. அப்படி என்றால் லூக்கா அதிகாரத்தில் அந்த வம்ச வரலாறை குறித்து எழுதப்பட்டிருக்கின்றது இல்லைங்களா? அந்த இடத்தில் பார்க்கும் பொழுது ஆதாம் தேவனுடைய பிள்ளை என்று, தேவனுக்கு மகன் என்று சொல்லியும் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது தேவன் அவருடைய சாயலில் அவருடைய தோற்றத்தின்படி உண்டாக்கின அந்த ஆதாம் இருக்கிறானே, ஆதாம் அவருடைய ஆத்துமாவை எழுந்து போய் இதோ அந்த முதல் காரியத்திலேயே தேவன் வெற்றி பெறாமல் போனாரா என்று சொல்லி பார்க்கும் பொழுது இல்லை. தேவன் அவருடைய திட்டத்தின்படியாக அவர் வெற்றி சேர்ந்தவராக அந்த ஆதாமுடைய ஆத்துமா அழிந்து போகாதபடிக்கு அவனை மரணத்திலிருந்து விலக்கி காத்தார் என்கின்றதை, அவன் மனம் திரும்பி இருக்கின்றதையும், அவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய வசனத்தை கொண்டு நடத்தின அந்த நடக்கை காரியங்களை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது பார்க்க முடியும், நன்றாக தெரிந்து கொள்ள முடியும். ஆதாம் நிச்சயமாக அவன் இந்த உலகத்தில் நல்ல ஓட்டத்தை ஓடி இருக்கிறான் என்று சொல்லி, பின்பு அவன் நித்திரை அடைந்த பின்பு தேவன் எந்த இடத்துக்கு ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பின்பு, அவன் தேவனை அறிந்த பின்பு, அந்த சரீரமாகிய அந்த மாம்ச உடலை விட்டு பிரிந்த பின்பு அந்த ஆத்துமா எங்க இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் முன்குறித்து வைத்திருந்தாரோ அந்த இடத்துக்கு அவன் சென்று போனான். பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் என்றென்றுக்கும் அழியாத அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறாரே, அந்த ராஜ்யத்தை, அந்த பூமியை அவன் சுதந்திரித்து கொள்ள போகிறான் என்கின்றதையும் தேவன் அறிந்திருந்தார். அதன்படியாக ஆதாமுடைய ஆத்மாவை மரணத்திலிருந்து விலக்கி காத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமத்திலிருந்தே நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் மட்டும்தான் வெற்றி பெற்று கொண்டே வந்து கொண்டிருந்தார் அப்படின்றது தான் வேத வசனம் சொல்லுகின்ற உண்மை. ஆனா பிசாஸ் என்கின்றவன் அவன் தோல்வி அடைகின்றவனாக, தோல்வியை மட்டுமே சந்திக்கின்றவனாக மட்டும்தான் இருந்தான். ஆனா அவனுக்கு உள்ளாகின்ற மனுஷர்கள் தேவனுக்கு உள்ளாகாமல் உலக பொருட்களுக்கும் தாங்கள் பார்க்கின்ற எல்லா காரியங்களையும் கண்டு மனம் மயங்கி போய் இதோ இந்த உலகத்தை பின்பற்றுகின்றவர்களாக இருந்தவர்களுடைய ஆத்மாக்கள் மட்டும்தான் இதோ ரட்சிக்கப்படாமல் இன்னைக்கு நரக ஆக்கினைக்குள்ளாகும்படியாக இன்றைய வரைக்குமே அவங்க வேதனை பற்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்படின்னா உலக தோற்றத்துக்கு முன்பதாக ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவாக நமக்காக மரித்து நம்மை இதோ இந்த உலகத்தின் இந்த பாவத்திலிருந்து காப்பேன் அப்படின்ற அந்த காரியத்தை முன்குறித்து வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அடுத்த வசனத்தை வாசிங்க. ரெவலேஷன் வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 8வது வசனம். வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 8வது வசனம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். ஆமென். உலக தோற்றத்துக்கு முன்பதாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. உலக தோற்றத்துக்கு முன்பதாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உலக தோற்றத்துக்கு முன்பதாக மனுஷனையே தேவன் படைக்கவில்லை. மனுஷனையே படைக்கவில்லாத போது எதற்காக தேவன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக மரித்தார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வசனத்துல எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதோ மனுஷன் இந்த உலகத்தில் அவன் பாவத்தை செய்து தேவனுக்கும் அவனுக்கும் நடுவில் பிரிவினை எழும்பும் பொழுது அவரே மாம்சத்தில் வெளிப்பட்டு ஆட்டுக்குட்டியானவராக நமக்காக மரிப்பார் அப்படின்ற அந்த காரியத்தை
அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் நிர்ணயித்து கொண்டார். அவர் நிர்ணயித்த அவருடைய முன்னறிவின்படியாக இதோ உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நம்ம எப்படி அவர் மீட்டு எடுப்பார் அப்படின்ற அந்த காரியத்தை அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆதாம் இப்படியாக தேவனுடைய வசனத்துக்கு இதோ மீறி நடந்து இப்படியாக அவன் மீறி நடந்ததன் நிமித்தமாக இந்த பூமி சபிக்கப்படும் என்றும் இதோ பூமியில் சாபம் வந்தது என்றும் பாவம் நுழைந்த பிறகு தேவன் எப்படியாக மனுஷர்களுடைய ஆத்துமாக்களை இதோ பாவத்திலிருந்தும் இதோ எல்லா விதமான பிசாசின் கட்டுகளிலிருந்து எப்படி மீட்டெடுப்பேன் என்கின்ற எல்லா காரியத்தையும் தேவன் நன்றாகவே அறிந்திருந்தார் அப்படின்னு சொல்லி வசனத்துல அறிஞ்சு கொள்ள முடிகிறது. அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 18-20. 1 பேதுரு 1வது அதிகாரம் 18-20. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தி நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். ஆமேன். ஆமேன். பாருங்களேன், இங்க கூட இதோ நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு பாரம்பரியமாக கற்றுக் கொடுத்த எந்த முறைமையினாலும் நமக்கு ரட்சிப்பு என்கின்றது உண்டாகவில்லை. தேவனுடைய விலை உயர்ந்த அந்த இரத்தத்தின் மூலியமாக நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கின்றது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதுக்கடுத்து உலக தோற்றத்துக்கு முன்னமே அவருடைய முன்னறிவின் நிர்ணயத்தின் படியாகத்தான் அவர் அடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படின்னா நமக்காக அவர் இறங்கி வருவேன் அப்படின்ற அந்த ஒரு சித்தம், அந்த ஒரு காரியத்தை இதோ ஆதாம உண்டு பண்ணுகின்றதுக்கு முன்பதாகவே தேவன் நன்றாகவே அறிந்திருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எதற்காக அப்படின்ற அந்த காரியத்தையும் நம்ம அறிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 9வது வசனம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஆமென். ஆமேன். இந்த இடத்துலயும் பாருங்களேன், அவர் நம்மளுடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் ஆதி முதல் கொண்டு அவருடைய தீர்மானத்தின்படியாக நம்மை கிறிஸ்துவுக்குள் ரட்சித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆதி முதல் கொண்டு தேவன் தீர்மானித்த அவருடைய முன்னறிவின் தீர்மானத்தின்படியாகத்தான் அவர் கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டு அவர் மாம்சத்தின் வெளிப்பட்டதன் மூலியமாக நம்மை ரட்சிப்பேன் என்கின்றதை தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அறிந்திருந்தார் அப்படின்னு சொல்லி அதை முன்குறித்து வைத்திருந்தார் அப்படின்ற எல்லா காரியத்தையும் வசனத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்கு. சரி, இவ்வளவு காரியங்களையும் ஆண்டவர் யாருக்காக செய்ய போற அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சு வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய பிள்ளைகளாகிய நமக்காகத்தான். ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பும் இல்லைங்களா? அந்த கேள்விக்கு உண்டான சில விடைகளை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. மத்தாய் 25வது அதிகாரம் 34வது வசனம். மத்தாய் 25வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆமேன். ஆமேன். இந்த இடத்துலயும் பார்க்கும்போது இதோ ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு இந்த இடத்துல என்னன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக உண்டானது முதல் கொண்டு உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா உலகம் உண்டான நாள் முதல் கொண்டு ஆதாமிலிருந்து தொடங்கி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரைக்கும் யாரெல்லாம் இந்த உடலுக்குள் இருப்பார்களோ, யாருக்கெல்லாம் சுவிசேஷ வசனங்கள் அறிவிக்கப்படுமோ, யாரெல்லாம் கீழ்ப்படிந்து இதோ அவருடைய வார்த்தைக்கு தங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து அவருக்கு இணங்கி நடந்து கொள்வார்களோ, அப்படிப்பட்டவர்கள் ஒவ்வொருத்தருமே வெற்றி பெறுகின்றவர்களாக இருக்கின்றதுனால அவர் இதோ என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் கொண்டு உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த ராஜ்யத்துக்குள் நீங்கள் பிரவேசியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
இந்த 25வது அதிகாரத்தை நம்ம வாசிச்சிருப்போம் இல்லைங்களா? நான் பசியா இருந்தேன், நான் தாகமா இருந்தேன், நான் நிர்வாணமா இருந்தேன், நான் வந்துட்டு கட்டுல கட்டப்பட்டிருந்தேன் அப்படின்றது போல ஆண்டவர் வந்துட்டு நிறைய காரியங்களை சொல்லிட்டு, ஒன்றும் இல்லாதவனுக்கு நீங்க என்னத்தை செய்யறீங்களோ அது எனக்கே செய்தது போல அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி நடந்து கொண்டவங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோட பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு தான் சொல்றாங்க, நீங்க இதை சுதந்திரத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா உலகம் உண்டான முதல் நாள் கொண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அங்கிருந்து அப்படின்னும் போது ஆதாம்ல இருந்து தொடங்கி எல்லாருக்கும் அவர் அவருடைய ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம வசனத்துல புரிஞ்சு கொள்ள முடியுது. சரி, பிசாசுடைய சில காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். எதுக்காக தேவன் நம்மை சிருஷ்டித்தார், அதற்கு முன்பதாக நம்மை சிருஷ்டிக்கின்றதுக்கு முன்பதாக தேவன் அவருடைய படைப்பாக நாம் சிருஷ்டிக்கப்படுகின்றதுக்கு முன்பதாக தேவன் படைத்த, அதுக்கு முன்பதாக படைத்த ஒரு படைப்பு இருக்கு. அவன் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எசேக்கியேல் 28வது அதிகாரம் 12-13. எசேக்கியேல் 28வது அதிகாரம் 12-13. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூர்ண அழகு உள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதெனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. ஆமேன். ஆமேன். இதோ தோரின் ராஜாவை பார்த்து இப்படியாக, மனுபுத்திரனை இப்படியாக அவனை குறித்து ஒரே அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசிக்கு சொல்றாங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு. ஆனா அந்த இடத்துல பார்க்கும்போது தோரின் ராஜாவை பார்த்து அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு, டயர் ஆஃப் கிங் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா அந்த கிங்கை குறிச்சு சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஒரு ராஜாக்குள்ள இருந்த அசுத்தாவியா இருந்த அந்த பிசாசை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கு. அந்த பிசாசு வேற யாரும் கிடையாது, லூசிஃபர். லூசிஃபர் அப்படின்ற அந்த சாத்தான் வந்துட்டு என்ன ஒரு நிலைமையில இருந்தா அவன் உண்டாக்கும் பொழுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவன் விசித்திரமாக செய்த முத்திரை மோதிரமாக இருந்தான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவன் ஞானத்திலும் அவன் அழகில் பூர்ண அழகுள்ளவனாக பரிபூர்ண ஞானம் உள்ளவனாக அவன் இருந்தானா. அவன் சிருஷ்டிக்கும் பொழுது, தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது எங்க இருந்தான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதோ தேவனுடைய ஏதேனில் நீ இருந்தாய் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஏதேனை குறித்து வசனத்துல எங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் கவனிக்கலாம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 7வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. ஆமேன். ஆமேன். ஆவியோர் சபைக்கு எழுதுகின்ற அந்த காரியங்கள்ல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னென்று சொல்லி, ஜெயம் பெறுகிறவன் எவனோ அவனுக்கு பரதேசத்தில் இருக்கின்ற அந்த ஜீவரட்சத்தின் அந்த கனியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா? ஜீவரட்சத்தின் கனி எங்க இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஏதேனில் இருந்தது அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா? ஆனா இந்த இடத்துல வசனத்துல நம்ம கவனிக்கும் போது பரதேசியில் இருக்கின்ற அந்த ஜீவரட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. அப்படின்னா ஏதேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஜாய்ஃபுல் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அதை பத்தி நல்ல ரிசர்ச் பண்ணியிருக்கிறவங்க அதுக்குண்டான அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா ஏதேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஜாய்ஃபுல் கார்டன் அப்படின்னு சொன்னா ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு உண்டான ஒரு அர்த்தம். அப்படின்னா சந்தோஷம் நிறைந்திருக்கின்ற ஒரு இடமாக அந்த இடம் இருந்திருக்கிறது. அது பூமியில இருந்தது அப்படின்னு சொல்லி கூட ஆதியாகமம் 2வது அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம கவனிக்கிறோம். ஏன்னா ஏதேன்ல தான் ஏசப்பா வந்துட்டு அந்த ஜீவருட்சத்தின் கனியும் நன்மை தீமைய அறியத்தக்க அந்த கனியும் அந்த ஒரு விருட்சத்தையும் 2 விருட்சங்களையும் தேவன் ஏதேன் தோட்டத்துக்குள்ளதான் உண்டு பண்ணார் அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 2வது அதிகாரம் 9வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படி எழுதப்பட்ட பின்பு நம்ம வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கும் பொழுது பரதேசியில இருக்கின்ற ஜீவரட்சத்தின் கனியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எசேக்கியேல் 28வது அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கும்போது 13வது வசனத்துல
ஏதேனிலே நீ இருந்தாய் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா தேவன் இருந்த அந்த பரதேசம் என்கின்ற அந்த இடத்தில் யார் இருந்தான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பிசாசு இதோ தேவன் இருந்த பரதேசம் என்கின்ற அந்த இடத்தில் பிசாசும் இருந்தான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அவன் அப்பொழுது எப்படி இருந்தான்? பிசாசாக இருந்தானா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவன் பிசாசாக இன்னைக்கு நம்ம சொல்லுகின்ற சாத்தானாக அவன் இல்லாமல் அவன் தேவனுடைய அற்புதமான ஒரு படைப்பாக இருந்தான். அவன் முத்திரை மோதிரமாக இருந்தான். அவன் ஞானத்திலும் அறிவிலும் அழகிலும் பரிபூர்ணமுடையவனாக இருந்தான். அவன் எல்லா விதமான ரத்தனங்களாலையும் வஜ்ர வைடூரங்களாலையும் அவனை அலங்கரித்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு அலங்காரங்களை தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தார். அந்த ஒவ்வொரு அலங்காரத்துக்கும் ஒவ்வொரு அதிகாரம் என்கின்ற ஒவ்வொரு மகிமையை தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லி அந்த அவனுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த கோமேதகமும் ரத்தனமும் எஸ்பி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படிப்பட்ட எல்லா ரத்தனத்துக்கும் வஜ்ர வைடூரியத்துக்கு உண்டான ஒவ்வொரு அதிகாரங்களை குறித்து தான் அந்த ஒவ்வொரு ரத்தனங்களும் குறிக்குது. அவனுக்கு நிறைய ஒரு அதிகாரங்களை மகிமையை அவனுக்கு கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் அவனை குறித்து வெளிப்படுத்தி காமிக்கிறது. ஆனா பரதேசத்தில் அவன் இருந்தான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஏதேன்ல இருந்தான் அப்படின்னா ஏதேன் எங்க இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம வசனத்துல பார்க்கும்போது அது பரதேசத்துக்குள்ள ஏதேனுக்குள்ளதான் அந்த ஜீவருட்சத்தின் கனி இருந்தது. அப்படின்னா ஜீவருட்சத்தின் கனி பரதேசத்துக்குள் இருந்தது அப்படின்னு சொன்னா இவனும் ஏதேன்ல இருக்கிறான். அப்படி என்றால் நிச்சயமாக இதோ லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனத்துல அந்த திருடனை நோக்கி தேவன் சொல்லுகிறார் இல்லைங்களா, நீ இன்றே என்னோடு கூட பரதேசத்துக்குள் இருப்பாய் அப்படின்னு சொல்லி, அதன்படியாக அந்த பிசாசும் அதற்கு முன்பதாக மனுஷர்களை உண்டு பண்ணுகின்றதுக்கு முன்பதாக அவன் அந்த இடத்தில் பரதேசத்துக்குள் இருந்திருக்கிறான். தேவனுடைய ஒரு படைப்பாக இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 3-4 வசனத்திலையும் எழுதப்பட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட இதோ தேவனுக்குள்ள இருந்த ஒரு மனுஷன் வந்துட்டு ஆவிக்குள் உள்ளாயி அவன் 3ஆம் வானம் வரைக்கும் போயிருந்தான். அது பரதேசமோ இல்ல எந்த இடமோ நான் அறியேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பான். அப்படின்னா பரதேசம் என்கின்ற அந்த ஒரு இடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனமும் தெளிவா இந்த இடத்துல காமிக்குது இல்லைங்களா? ஏசப்பாவும் சொல்லி இருக்கிறாரு. வெளிப்படுத்தலையும் பார்க்கும்போது ஜீவரட்சத்தின் கனியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சொல்றாரு. அப்படின்னா அந்த இடத்துல இவன் இருந்திருக்கான். விழுந்ததுக்குண்டான சில காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவன் விழுந்ததுக்கு உண்டான அந்த காரணங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒருவேளை நம்ம எங்கன்னா கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு பார்த்து அவனை போல நம்ம ஆயிடக்கூடாது. அவனுடைய வஞ்சகத்துல நம்மளும் வஞ்சிக்கப்பட்டு அவனுக்கு உண்டாகிற அந்த தண்டனை நம்ம மேல வந்துடக்கூடாது இல்லைங்களா? நம்ம மேல வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த எல்லா காரியங்களும் நம்ம புரிந்து கொள்ளும்படியா எழுதி வைத்திருக்கிறாரு. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 28வது அதிகாரம் 13வது வசனம். எசேக்கியேல் 28வது அதிகாரம் 13வது வசனம். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. ஆமென். ஆமென். இந்த இடத்துல பார்க்கும்போது இதோ பிசாசு என்று அழைக்கப்படுகின்ற இந்த லூசிபர் இதோ மனுஷர்களாகிய நம்மை படைக்கின்றதுக்கு முன்பதாக தேவனுடைய படைப்பாக இருந்த இந்த லூசிபர் இதோ பரதேசத்துக்குள் இருக்கும் பொழுது அவனுக்கு அநேக மகிமைகளை தேவன் கொடுத்திருந்தார், அநேக அதிகாரங்களை கொடுத்திருந்தார். ஆனா அந்த அதிகாரங்களை குறித்து பார்க்கும் பொழுது இதோ அவனுக்கு தேவன் ரத்தனங்களாலையும் பொன்னினாலையும் அவனை முற்றிலுமாக முடிசூற்றி வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னா அநேக அங்கீகாரங்களோ அதிகாரங்களையும் அவனுக்கு கொடுத்திருந்தார். ஆனா அவனுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ரத்தனங்களை குறித்துதான சில விவரங்களை யாத்ராம் 28வது அதிகாரம் 17-20 வசனத்துல நம்ம கவனிக்கும் போது ஒரு மகா ஆசாரியனா இருக்கின்ற தேவனுடைய பணிவிடைகளை செய்கின்ற ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ரத்தனங்களினால அவனை அலங்கரிக்கணும். இப்படி தேவனுக்கு முன்பதாக போகும் பொழுது ஒரு மகா ஆசாரியன் இப்படியாக ஒரு மார்க்கவசத்தை தரித்து கொண்டு அந்த மார்க்கவசத்துல ஒரு 4 அடுக்குகள் இருக்க வேண்டும். அந்த 4 அடுக்குகள்ல 3 ரத்தின கல்கள் இருக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு ரத்தின கல்கள் மேலேயும் ஒவ்வொரு கோத்திரத்தின் பெயர்கள் எழுதப்பட வேண்டும். இப்படியாக அவன்
வந்து எனக்கு முன்பதாக பணிவிடையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மகா ஆசிரியனுக்கு சொல்லும் பொழுது இங்க எழுதப்பட்ட இந்த எல்லா ரத்தினங்களின் பேர்களும் சொல்லி அந்த ரத்தினங்களை ஒரு மனுஷன் மகா ஆசிரியன் தரித்து கொண்டு தேவனுடைய பணிவிடையை செய்யணும்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாத்திராகமம் 28வது அதிகாரம் 17-20 வசனத்தை வாசிங்க. அதிலே 4 பத்தி ரத்ன கற்களை நிறைய பதிப்பாயாக. முதலாம் பத்தி பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும், இரண்டாம் பத்தி மரகதமும் இந்திர நீலமும் வச்சிரமும், மூன்றாம் பத்தி கெம்பும் வைடூரியமும் சுகந்தியும், நாலாம் பத்தி படிக பச்சையும் கோமேதகம் எஸ்பியுமாய் இருப்பதாக. இவைகள் அந்தந்த பத்தியில் பொன்னினாலே பதித்திருக்க வேண்டும். ஆமேன். ஆமேன். அப்படி என்றால் இதோ ஒரு மகா ஆசரியனை போல தேவனுடைய சந்நிதியில் நிற்கின்ற ஒரு கேரோபியாக இந்த லூசிபர் என்கின்ற இந்த சாத்தானானவன் இருந்திருக்கிறான். ஆனா மனுஷர்களை உண்டு பண்ண பின்பு மனுஷர்கள அதுவும் தன்னுடைய சந்நிதியில நிற்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நிர்ணயித்த லேவின் கோத்திரத்தில் இருந்த ஆரோனுடைய குமாரர்களில் மகா ஆசாரியனாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்படுகின்ற அந்த மனுஷர்களுக்கு தேவன் இப்படியாகத்தான் அந்த ரத்தனங்களால அவர்களை அலங்கரித்து கொண்டு இப்படியாக தன்னுடைய பணிவிடைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்றதன் மூலியமாக அவனும் தேவனுடைய சந்நிதியில் ஒரு மகா ஆசாரியனை போல தேவனை ஆராதித்து கொண்டிருந்தவனாக இவன் இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்படின்னா அவன் தேவனுடைய சந்நிதியில அவன் தேவனை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் அவனுக்கு அதிகாரங்களை தேவன் கொடுத்திருந்தார். மகிமையினால அவனை முடிசூற்றி வைத்திருந்தார். ஆனால் அவன் தேவனுடைய வசனத்துக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் இணங்காமல் தன்னை தீட்டுப்படுத்தி கொண்டான் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. எப்படி அவன் தன்னை தீட்டுப்படுத்தி கொண்டு எப்படியாக அவனை கெடுத்து கொண்டான் அப்படின்ற அந்த எல்லா காரியங்களும் அறிஞ்சுக்கலாம். அறிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 19வது வசனம். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 19வது வசனம். நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், இரண்டாவது இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது சுவர்ண ரத்தினம், எட்டாவது படிக பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சூநீரம், 12வது சுகந்தி. இவைகளே. ஆமேன். ஆமேன். இதோ பரலோகத்திலிருந்து தேவனுடைய நகரம் ஆகிய அந்த பரலோகத்திலிருந்து எரிகி வந்த அந்த எருசலேம் என்கின்ற அந்த தேவனுடைய நகரம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். அதுவும் கூட இப்படிப்பட்ட ரத்தனங்கள்னால அலங்கரிக்கப்பட்ட ஒரு நகரத்தை போல வந்து இந்த பூமியில் இறங்குகின்றதுக்கு முன்பதாக இப்படியாக தேவனுடைய சிஷ்யனாகிய அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த காரியங்களை பார்த்து ஆமா இப்படியாத்தான் இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த விளக்கங்களை எழுதியிருக்காங்க. அப்படின்னா இதை எதை பார்த்து அவர் இதை சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை குறித்து தான் இப்படியாக எழுதப்பட்டிருக்கு. இந்த ரத்தனமும் இப்படிப்பட்ட எல்லா பொன்னினாலும் அலங்கரிக்கப்பட்டவர்களை போல ஒரு நகரத்தை காண்கின்றானே, அந்த நகரம் இதோ நாம் நினைக்கின்றது போல ஒரு இடம் அல்ல, ஒரு கையால் கட்டப்பட்ட ஒரு கட்டடம் அல்ல, ஒரு நகரம் கையால கட்டப்பட்ட ஒரு நகரத்தை போல இருக்கின்ற ஒரு நகரம் அல்ல. இதோ தேவன் ஸ்தாபிக்கின்ற அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கின்ற அந்த ராஜ்யத்தின் குடிகளா இருக்கின்ற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் தான் அந்த ரத்தினங்களும் முத்துங்களுமா இருக்கின்றவர்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல நம்ம வந்துட்டு தேவனுடைய வசனத்தை கொண்டு பிசாசியும் அவனுடைய எல்லா காரியங்களும் பாவத்தின் மேல் வெற்றி பெறுகின்றவர்களாக நம்ம நடக்கின்றதுனால நம்ம தான் அந்த பொன்னும் வெள்ளியும் ரத்தினங்களாக தேவன் அவருடைய சாயலாக நம்மளை உருவாக்கி கொண்டு வந்து கொண்டிருப்பார். அதனால தான் யாரெல்லாம் இப்போ வரைக்குமே கிறிஸ்துவுக்குள்ள நித்திரை அடைஞ்சிருக்காங்களோ அவங்க ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு ஆண்டவரோடு கூட இருக்கிறாங்க இல்லைங்களா? பரதேசம் என்கிற அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்க வரும்போது அந்த நடுவானத்துல நம்ம இன்னும் இந்த சரீரத்துல இருந்தோம்னா இந்த சரீரத்தின் மேல் மகிமையை தரித்து கொண்டு அவரை எதிர்கொள்கின்றதுக்காக நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவங்கள நடுவானத்துல சந்திப்போம். சந்தித்த பிறகு நம்ம எல்லாருமே ஒன்னா போய் எருசலேம்ல இறங்குவோம் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படியாத்தான் இருக்கும். ஆனா அப்படி வானத்திலிருந்து இறங்கி வந்த இதோ ஒரு மணவாட்டியை போல தன்னை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற அந்த நகரமா இருக்கின்றவர், அவருடைய ராஜ்யமா இருக்கின்றவர்கள் வேற யாரும் அல்ல, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும்.
பாருங்களேன், அன்னைக்கு அவன் எல்லா காரியங்களையும் வந்துட்டு தன்னுடைய சுயத்துக்காக உபயோகிக்கிறவனாக இருந்து தன்னை பெருமையினால அவனை முற்றிலுமா அவன் தீட்டுப்படுத்தி கொண்டான் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. ஆனா அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவனை போல ஆயிடக்கூடாது அப்படின்றது தான் தேவனுடைய சித்தம். அவன் எதெல்லாம் கொடுத்து மகிமையினாலும் அதுக்கடுத்து வந்துட்டு தேவன் அவனுக்கு கனத்தினாலையும் அவனை முடிசூட்டுறதுக்கு அடுத்து அவன் அதன் நிமித்தமா தன்னை கெடுத்து கொண்டான். ஆனா தேவ தூதர்கள் காட்டிலும் சிறியவர்களாக படைத்த அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்கு இன்னும் மகிமையும் கனத்தையும் தேவன் இன்னும் முடிசூற்றவில்லை. ஆனா ஒருவர் மகிமையினாலும் இதோ கனத்தினாலையும் முடிசேற்றப்பட்டவராக இருக்கிறார். அவர் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படியாக அவர் மகிமையினாலும் கனத்தினாலையும் அவர் முடிசூற்றப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த உலகமும் உலகத்தில் இருக்கின்ற எல்லா பாவத்தின் மேல் அவர் வெற்றி செறிந்ததுனால நாமும் அப்படியாக நடந்தால் நாமும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாக மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூற்றப்பட்டவராக இருக்கிறாரோ அப்படியாகவே நாமும் முடிசூற்றப்படுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிசாசு ஆண்டவர் கொடுத்த அந்த மகிமையும் கனத்தையும் வைத்து கொண்டு அவன் அதை தன்னுடைய சுயத்துக்காக பயன்படுத்த வேண்டும் என்கிறதை போல அவன் நடந்து கொண்ட அந்த மேட்டுமையான சிந்தனையினால தேவன் அவனை தள்ளிவிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு மகிமையும் கனத்தையும் இதோ கீழ்ப்படுதலுக்கு அடுத்து கொடுத்து நமக்கு முடிசூற்றுவார் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. என்றென்றுக்கும் நாம் தேவனோட கூட இருக்க போறோம். ஏன் இந்த ப்ரோசஸ் இப்படி இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 28வது அதிகாரம் 14-16. நீ காப்பாற்றுதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்க அழித்து போடுவேன். ஆமேன், ஆமேன். இதோ இந்த இடத்துல பாருங்களேன், இதோ பிசாசு எப்படி இருந்தானா, அவன் நிழல் கொடுக்கின்ற ஒரு கேரோபியாக இருந்தானா. அநேகர்களை காப்பாற்றுகின்ற ஒரு கேரோபியை போல அவனை தேவன் படைத்திருந்தால், ஆனால் அவன் எப்படி இருந்தானா, அவன் வந்துட்டு எப்பொழுதும் அவனுடைய அந்த தேவன் கொடுத்திருக்கின்ற அந்த அதிகாரத்தினால அவன் வந்துட்டு மிகவும் பெருமைப்பட்டு தனக்கு தானே வந்துட்டு பெருமையினால தன்னை கெடுத்து கொண்டான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆனா அவன் வந்துட்டு தேவனுடைய அந்த இடத்துக்கு அவன் போக வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு மேலாக உன்னதத்துக்குள்ள நான் ஏறுவேன் அப்படின்னு சொல்லி தனக்குள்ள நினைச்சான். ஏசாயா 14வது அதிகாரம் 12-14 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 14வது அதிகாரம் 12-14. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. ஆமென், ஆமேன். இதோ இந்த இடத்துல பாருங்களேன், விழிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறவனு நீ தாழ விழப்பட்டாயே அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட பின்பு அந்த இடத்துல இதோ நான் உன்னதத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு நான் ஒப்பாவேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய இருதயத்துக்குள்ள அவன் நினைத்து கொண்டானா. அதனால தான் தேவன் என்ன பண்ணாரா, அவனை தாழ்விடத்தில் தள்ளினார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவனுக்கு இருந்த எல்லா மகிமையும் எல்லா அதிகாரங்களும் அது எல்லாவற்றையும் எடுத்து அவனை முற்றிலுமா அவனுக்குள்ள இருந்த அந்த அழகு எல்லாத்தையும் இயேசுப்பா எடுத்துட்டாரு. எடுத்து போட்டு ஒரு சர்ப்பத்து போல ஒரு பாம்பு வடிவத்துல அவன் வந்துட்டு கடைசியா எங்க வந்திருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டோர் இந்த உலகத்தை சிருஷ்டித்த பின்பு ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஒரு பாம்பை போல சுற்றி திரிந்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. ஆனா இந்த இடத்துல இவனுக்கு மகிமையினாலும் ஆண்டவர் வந்துட்டு கனத்தினாலையும் முடிசூற்றி வைத்திருந்தாங்க, நிறைய அதிகாரங்களை கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த அதிகாரங்களும் அந்த மகிமையும் அந்த அழகும் அந்த ஞானத்தையும் அவன் நினைத்து கொண்டு
அவன் என்ன ஆனா பூரிப்படைந்து அவனுக்குள்ள அவனே வந்துட்டு பெருமைப்பட்டான். அவன் பெருமைப்பட்டதன் நிமித்தமாகத்தான் ஏசப்பா அவனை தள்ளினாங்க. ஆனா அவனை காட்டிலும் தேவ தூதர்கள் காட்டிலும் சிறியவர்களாக படிக்கப்பட்ட மனுஷர்களா இருக்கிற நமக்கு தேவன் மகிமையும் கனத்தினாலும் நம்மை முடிசூற்றுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா எப்ப முடிசூற்றுவார் அப்படின்றத ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மாம்ச சாயல்ல வந்த பிறகு அவர் எப்படி முடிசூற்றப்பட்டாரோ அப்படியாக நாமும் முடிசூற்றப்படுவோம் அப்படின்றத துஷ்டாந்தமா வைத்திருக்கிறாரு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 26 வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 26 ஜெயம் கொண்டு முடிவு பரிவந்தம் என் கிரிகைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல் ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல் நொறுக்கப்படுவார்கள். விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆமேன். ஆமேன். இந்த இடத்துலயும் பாருங்களேன், ஜெயம் பெறுகின்றவர்கள் யாரோ அவங்க வந்துட்டு இதோ தேவனோடு கூட அவரோட சிங்காசனத்திலே அமர்ந்து கொள்வாங்க. அதுக்கடுத்து இதோ ஜீவ புத்தகத்துல அவங்களுடைய பேர் எழுதப்பட்டிருக்கும். அதுக்கடுத்து இயேசுப்பா சொல்றாரு, என் ஆலயத்துல ஒரு தூணா நான் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஜெயம் பெறுகிறவனுக்கு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட பின்பு இந்த இடத்துல இதோ அவளுக்கு வெற்றி பெறுகின்றவர்களுக்கு என்ன கொடுப்பாரா? இதோ அந்த நட்சத்திரத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. எந்த நட்சத்திரத்தை? அதிகால விடிவெள்ளியாகிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பேர் இல்லைங்களா? இந்த இடத்துல வெற்றி பெறுகின்றவனுக்கு விடிவெள்ளி நட்சத்திரத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா, விடிவெள்ளி நட்சத்திரம் என்கின்றது தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் கொடுக்கின்ற ஒரு அதிகாரமும் ஒரு அங்கீகரிப்பும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுப்பாங்க. அவன் எதெல்லாத்தையும் அவனுடைய துட்செயல்னால கீழ்ப்படியாமையினால அவன் எழுந்து போனானோ, நம்ம எல்லாருமே நம்ம கீழ்ப்படுதலோடு கூட ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட நம்ம இது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அடுத்த வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 28வது அதிகாரம் 17வது வசனம். எசேக்கியேல் 28வது அதிகாரம் 17வது வசனம். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை ஆக்குவேன். ஆமேன். ஆமேன். இதோ உன்னுடைய அழகினால் உன்னை என்ன பண்ணானா? அவனுடைய அழகுனால அவனை கெடுத்து கொண்டானா. அவனோட மெனிக்கினாலும் அழகினாலும் அவனை கெடுத்து கொண்டு, நானா எனக்கு இவ்வளவு வலிமை இருக்கு, எனக்கு இவ்வளவு காரியங்கள், இவ்வளவு அறிவு இருக்கு, இவ்வளவு பலன் இருக்கு, என்னால சுயமா எல்லாத்தையும் செய்ய முடியுமே என்கிறது போல மாம்சம் மனசும் விரும்பினவைகளை செய்து அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அது போலத்தான் இவன் தன்னுடைய எண்ணத்தின் மூலியமாக தன்னை கெடுத்து கொண்டான் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. நாமும் நம்மளுடைய எண்ணத்தினால நம்மளை கெடுத்து கொள்ளாதபடிக்கு. ஏன்னா இவன் ஒரு படைப்பு என்கிறத மறந்து விட்டான். அவனுடைய இருதயத்துல இப்படிப்பட்ட சிந்தை எழும்பொழுது தேவன் அவனுடைய இருதயத்தையும் ஆராய்ந்து பார்க்கின்றவரும், அவனுடைய வார்த்தை அவனுடைய உள்ளத்துக்குள்ள இருந்து தோன்றி அவனுடைய நடக்கையில் வருகின்றதுக்கு முன்பதாகவே அவன் யார் அப்படின்றத ஆண்டவர் அறிஞ்சு வச்சிருந்தார். நாம் எப்படி அவருடைய படைப்பா இருக்கிறோமோ அது போலவே அவனும் கூட தேவனுடைய படைப்பா இருந்தான். ஆனா தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமலேயே போனான். அதனால தான் நம்ம யாக்கோபு புத்தகத்திலையும் பார்க்கிறோம் இல்லைங்களா? தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி பிசாசு கூட அறிஞ்சிருக்கு. ஆனா பிசாசு கீழ்ப்படிய மாட்டான். ஆனா நீங்க கூட வசனத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பிதா. இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கோம். இன்னைக்கு சீஷர்களா இருக்கோம். எல்லா காரியங்களையும் நான் அறிஞ்சிருந்து நான் கீழ்ப்படியாம போனேன்னா எனக்கும் பிசாசுக்கும் கூட வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு வசனத்துல. அப்படி இருக்கும்போது அவரோட பிள்ளைகளாகிய நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, அப்படின்னா அடுத்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 2வது அதிகாரம் 5-9. எபிரேயர் 2வது அதிகாரம் 5-9. இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு
தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஆமென். ஆமென். பாருங்களேன், தேவ தூதர்களை காட்டிலும் சற்று சிறியவராக அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கின்றது மனுஷர்களா இருக்கிற நம்மை தான். நமக்கு எல்லா மகிமையும் கனத்தையும் தேவன் முன்பதாக கொடுக்கவில்லை. ஆனா சகலத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லும் பொழுது, சகலத்தையும் எல்லா மனுஷர்களும் பெற்றுக்கொண்டார்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லா மனுஷர்களும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனா ஒருவர் பெற்றுக்கொண்டார். மாம்சத்திலே வெளிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கீழ்ப்படுதல் மூலியமாக அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறத தன்னுடைய மாதிரியினால திருஷ்டாந்தத்தின் மூலியமாக நமக்கு அந்த பாதையை காமித்து போனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்படியாகத்தான் அவர் மகிமையும் கனத்தையும் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட அவரை போல அவர் காமித்த அவருடைய அடிச்சவிடுகளை பின்பற்றி நடந்தால் நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோமோ, இந்த உலகமும் உலகத்தில் இருக்கின்ற எல்லாமே நம்மளுடைய பிதாவாகிய தேவன் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்துக்கு எஜமானா இருக்கிறவர் இல்லைங்களா? வானத்துக்கும் பூமிக்கும் தேவனா இருக்கிறவர் அவர். இந்த உலகத்துக்காக உலகத்தை உண்டு பண்ண அவரை நம்ம வந்துட்டு பிசாசு போல நம்ம வந்துட்டு எழுந்திடக்கூடாது. அவனுக்குள்ள ஒரு மனமாற்றமும் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கமும் எதுவுமே வராம நான் தான் பண்ணது தான் சரி அப்படின்றது போலத்தான் அவன் கடைசி வரைக்கும் இருந்தது நிமித்தமா தேவன் அவனை அதள பாதளத்தில் போய் விழும்படியா அவனுடைய பலனையும் அவனுக்கு இருந்த வல்லமைகளையும் மகிமை எல்லாவற்றையும் இயேசுப்பா எடுத்துட்டாரு இல்லைங்களா? ஆனாலும் அவனுக்கு இன்னைக்கு மனுஷருக்கு மேல அதிகாரம் வருது அப்படின்னு சொன்னா, அவனுக்கு அதிகாரம் வர்றது மனுஷர்கள் செய்கின்ற பாவத்தின் மூலியமாக, அவர்களுடைய கீழ்ப்படியாமையின் மூலியமாக மனுஷருக்குள்ள அவனுக்குள்ள இருக்கின்ற அதே குணாதிசயங்கள் வரும் பொழுது அந்த மனுஷர்கள் மேல அவனுக்கு அதிகாரம் வருது. கிட்டத்தட்ட அவனை பார்க்கும்போது ஒரு போலீஸ் ஆபீசர் இருப்பாங்க இல்லைங்களா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி டியூட்டி போலதான் ஆண்டவர் வந்துட்டு அவர்கிட்ட போய் அனுமதி கேட்டுட்டு போய் ஒரு மனுஷனை போய் பிடிக்கிறதுக்கும் ஒரு மனுஷனை வந்துட்டு கட்டி வைக்கிறதுக்கும் உண்டான அதிகாரங்கள் மனுஷர்கள் செய்கின்ற அந்த கீழ்ப்படியாமையும் பாவத்தின் மூலியமாகத்தான் அவனுக்கு அதிகாரம் வருதே தவிர அவனுக்கு அப்படியே அதிகாரம் வராது அப்படின்றத அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்துக்கு மனுஷனா வந்த அந்த நாட்கள்ல இந்த உலகத்தை நான் ஜெயிச்சிட்டேன், உலகத்துல இருக்கிற பிசாசை நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமேன். ஆமேன். என்னது? என்னிடத்தில் சமாதானமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த எல்லா காரியங்களையும் சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசுப்பா சொல்றாரு. இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்க திட கொள்ளுங்கப்பா, இதோ நான் இந்த உலகத்தை ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏசுப்பா சொல்லி இருக்கிறாரு. அது மட்டுமே இல்ல, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் எல்லா நாட்களும் நான் உங்களோட இருக்கேன் அப்படின்னு சொல்லி கூட அவர் வாக்குத்தத்தத்தை செய்திருக்கிறாரு. எப்போ நம்ம இந்த உலகத்தின் பாவத்துக்கு மரித்தோமோ, எப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கூட நம்ம எழும்பணுமோ, அப்போவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பரிசுத்த ஆவியானவராக நம்ம உடுத்தி கொண்டு எழும்பியிருக்கோம். நம்ம யாருமே தனி மனுஷர்களா இன்னைக்கு பாவத்தை மேற்கொள்கின்றவர்களாக இல்லாம அவருடைய பலத்தினால தான் நம்ம மேற்கொள்ள போகிறோம். அவர் நம்மளுக்குள்ள இருந்து நம்மளுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகின்றவராக இருந்து அவர் நமக்கு தேற்றவாளனாக அநேக சூழ்நிலைக்குள்ள நம்மளோட இருதயம் சோர்ந்து போகாதபடிக்கு நம்மை தேற்றி இதுக்கு உண்டான காரணங்கள் இதுதான், நீ இப்பொழுது இப்படியாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதை போல தேவன் எல்லா காரியங்களையும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சொல்லி கொடுத்து அவருடைய சாயலா நம்மளை உருவாக்கி கொண்டே வந்து கொண்டிருப்பார். அப்படி உருவாக்கி கொண்டு நம்மை மீண்டும் அவர் இடத்துக்கு கொண்டு போவார். அதற்காகத்தான் ஏசப்பா இன்னைக்கு நம்மளுக்குள்ள வந்து வாசம் செய்கிறார். எதற்காக? அவர் பரிசுத்த ஆவியானவராக அவர் யுகத்தின் பரியந்தம் எல்லா நாட்களும் நம்மளோட இருக்கணும் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொன்னா இந்த ப்ரோசஸுக்கு தான். இந்த ப்ரோசஸ்ல நம்ம பார்க்கும்போது மனுஷர்களா இருக்கிற நமக்கு ஆண்டவரை அறிஞ்சதுக்கு அடுத்து இந்த உலகத்துல நிறைய காரியங்கள் பழைய வாழ்க்கையில நம்ம செஞ்ச அந்த எல்லா காரியங்களும் விட போகிறோம். விடும்போது நம்மளுக்கு சில வேதனைகள் இருக்கும், சில பாரமா இருக்கும், சில காரியங்களை வந்துட்டு நம்ம மேற்கொள்ளும் பொழுது நம்மளுக்கு வந்துட்டு சில சோகங்கள் இருக்கும். ஆனா வந்துட்டு அதோட கூட ஏசப்பா நம்மளோட இருப்பாங்க. அதை பகைக்கும்படியா, அதுல இருந்து நம்ம முழுசா வெளியே வரும்படியா, மாற்றம் என்கின்றது வெளி தோற்றத்தின்படியாக வருகின்ற ஒரு மாற்றத்தை தேவன் விரும்பவில்லை.
வெளி தோற்றத்தின் மாற்றம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை நான் போனேன், சபை கேதரிங் கூடிட்டேன், இதோ 8 மணி கால் அட்டென்ட் பண்ணிட்டேன், நான் 1 ஹவர் ப்ரேயர் பண்ணணும், நான் ப்ரேயர் பண்ணிட்டேன் அப்படின்றது ஒரு கடமைக்காக ஏதோ ஒரு காரியங்களை செய்கிறோம் அப்படின்ற அந்த மாற்றத்தின் ஒரு கண்டிப்பாக ஏற்றுப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது மாற்றம் இல்லை, முழுசா உள்ளத்திலிருந்து ஒரு மாற்றம் வரும் இல்லைங்களா? இது கடமைக்காக செய்யறது கிடையாது. இது என் அப்பா எனக்காக மரிச்சிருக்கிறாரு. உலக தோற்றம் முதல் கொண்டு எனக்காக அவர் இதோ அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக எனக்காக மரிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த காரியங்கள் எல்லாத்தையும் செய்திருக்கிறாரு. பிசாசு எதெல்லாம் எழுந்து போனானோ அவனை காட்டிலும் இதோ அவருக்கு பிள்ளையாகின்ற அதிகாரத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த பிசாசை என்னோட கீழ்ப்படுதல் மூலியமாக நான் ஜெயிக்கின்றவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம வந்துட்டு மாம்சத்தோடு ரத்தத்தோடு இல்லை எனக்கு யுத்தம். எனக்கு இன்னைக்கு யுத்தம் யார் மேல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதோ இன்னைக்கு யாரெல்லாம் தேவனை அறியாமலும் தேவனுக்கு இணங்காமலும் இருக்கிறார்களோ அந்த மனுஷர்களுக்குள்ள இதோ கோபம், கசப்பு, வெறுப்பு, பகை, நம்ம மேல வேண்டா விருப்பமான சில வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற சில காரியங்களை செய்யும் பொழுது அவர்கள் அல்ல, அவங்க பின்னாடி இருந்து செயல்படுகின்ற அந்த அசுத்தாவின் மேல தான் நம்மளுக்கு என்ன இருக்கு? யுத்தம். அது யுத்தம் எப்படி செய்வோமா? நம்ம கிட்ட மாம்சிக ரீதியா யுத்தத்தை செய்ய வருகின்றவர்கள்கிட்ட நம்ம தேவனுடைய வசனத்தை கொண்டு யுத்தம் செய்வோம் இல்லைங்களா? நம்மை திட்டுகின்றவர்களுக்கு, நம்மை சபிக்கின்றவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்கின்றதன் மூலியமாக நாம் வெற்றி பெறுவோம் இல்லைங்களா? நம்மேல் கோவப்படுகின்றவர்கள் நாம் மன்னிக்கின்றதன் மூலியமாக நாம் வெற்றி பெறுவோம். இப்படியாத்தான் ஏசப்பா எல்லா காரியங்களையும் அவர் வெற்றி பெற்று கொண்டே வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் இப்படித்தான் வெற்றி பெறணும் அப்படின்றத ஆண்டவர் விரும்புகிறார். அதனால இந்த உலகத்துல இருக்கிற இதை எழுந்துட்டேனே, இதை மிஸ் பண்ணிக்கிறேன்னு, ஐயோ ஏஜும் போயிட்டு இருக்கிற, ஐயோ அடுத்த ஃபியூச்சர் பிள்ளைங்களோட பிளான் என்ன ஆகும்னு சொல்லி தெரியாது அப்படின்னு சொன்னா, இதுக்கு இந்த விஷயத்துக்காக ஆண்டவர் நம்மளுக்கு இது கொடுக்கல. ஆனா ஒவ்வொரு விஷயங்களையும் புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு சூழ்நிலைகள்ல இருக்கலாம். ஆனா நம்ம ஒவ்வொருத்தரோட சிச்சுவேஷன்ஸ் வெவ்வேறு தான் இருக்கலாம். ஆனா எல்லாருமே ஒரே ஓட்டத்துக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கோம். அதுதான் நித்திய ஜீவன் என்கின்றது. உலக தோற்றம் முதல் கொண்டு அவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கின்ற அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் அவசியமோ, எதெல்லாம் கரெக்டா இருக்கும்னு சொல்லி தேவன் நிர்ணயித்திருக்கிறாரோ அதன்படியாகத்தான் நம்மளுக்கு அப்பா, அம்மா, நம்மளுக்கு கணவரோ மனைவியோ எல்லாருமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்காங்க. அதனால தான் நம்ம பார்க்கும்போது வேத வசனத்திலேயே ஒரே விதமா ஒரே சூழ்நிலை சந்தித்த மக்களை குறித்து எழுதப்படவில்லை. வெவ்வேறு சூழ்நிலைகளை சந்தித்த அநேக மக்களை குறித்து, தேவனுக்குள்ளான தேவனுடைய பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அநாத ஸ்திரீயா வளர்ந்த, விசுவாசத்துக்குள்ள உறுதியா இருந்த எஸ்தர் ராணியை குறித்து கூட எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா நான் அநாத, அதனால நான் வந்துட்டு விசுவாசத்துக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி வசனத்துல கிளியரா காமிக்குது இல்லைங்களா? அப்படியே நம்ம பாக்குறோம். இல்ல கணவனை இழந்து போனவளா நான் இருந்த அப்படின்னு சொன்னா ரூத்தை ஏசப்பா திருஷ்டாந்தமா வைத்திருக்கிறாங்க. இல்ல ரூத்து தான் கணவர் வந்துட்டு அதுக்கடுத்து ஆண்டவர் இப்படி ஏற்படுத்தினாங்களே அப்படின்னு சொன்னா லூக்கா புத்தகத்திலேயே ஒரு விதவையை குறித்து எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? இப்படி எந்தெந்த சூழ்நிலையை பார்த்தா இவங்க எல்லாரும் ஒரே ஓட்டத்துக்காக அழைக்கப்பட்டாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் கர்த்தர் அனுமதித்து வைத்திருந்தாரோ அது எல்லாமே அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு அவருடைய சாயலாக அவங்க மாறுறதுக்கு உண்டான அந்த ப்ரோசஸா தான் அது எல்லா காரியங்களும் நடந்துட்டு இருக்கும். அதனால தான் நம்ம ஒரே ஒரு விஷயத்த மட்டுமே தான் பார்க்கணும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க வேண்டியது என்னோட கடமை. நான் என்னுடைய தேவனுக்கு நான் உண்மையா நடக்க போறேன். நான் அவருடைய சாயலை எக்காரணத்தை கொண்டும் நான் வந்துட்டு எழுந்துட மாட்டேன். நான் பாவத்துக்கு முன்னாடி தோத்து போகாம நான் அவருடைய பலத்தினால இந்த பாவங்களை நான் மேற்கொள்ளும்படியா அவர் எனக்குள்ள இருக்கிறாரு. அதனால இதோ நான் தனிமையா இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே உணரணும். ஏசப்பா இந்த உலகத்தின் மேல் வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உலகம்னா என்ன? யோவான் 2 15-16 வசனம் சொல்லுது இல்லைங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதுதான் உலகம் அப்படின்றாரு. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை அப்படின்னு சொல்லி. அதனால இந்த உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றவன் தேவனுக்கு பகையாளியாக மாறுவான். பிசாசுக்கு நண்பனா இருக்கிறவன் தேவனுக்கு எப்படி மகனா இருக்க முடியும் இல்லைங்களா? அதனால தான் ஏசப்பா வந்துட்டு யோவான் 8 சொல்றாரு இல்லைங்களா, உங்களுடைய தகப்பன் பிசாசா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இல்லைங்களா? அப்படின்னா நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றத இலக்கை நோக்கி நான் தொடர்கின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் இல்லைங்களா அப்போஸ்தலனாகிய பவுல். அப்படியாகத்தான் நாமும் கூட முன்னானதுவைகளை மறந்து பின்னானதுவைகளை நாடி நம்ம வந்துட்டு இலக்கை பார்த்து நம்ம வந்துட்டு தொடரணும் அப்படின்னு சொல்லி
அப்போஸ்தலனாகிய பவுல் மூலியமாக கூட எசப்பா திருஷ்டாந்தமா அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5-8. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5-8. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். ஆமென். ஏசப்பாவே நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுல பிசாச அவர் மேற்கொண்ட அந்த விதம், முதலாவதா அவருடைய முதல் வருகையிலேயே அவர் வரும்போதே அந்த ஒரு விதத்திலேயே நமக்கு நல்ல ஒரு திருஷ்டாந்தத்தை, ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணிட்டு தான் போனாரு. அவர் பொறுக்கும்போது இந்த உலகத்துல அவர் எப்படி பொருந்தார் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அவர் வந்துட்டு ஒரு பெரிய ராஜாவை போல பொறுக்கல. அவர் இந்த உலகத்துல ஒரு ஏழ்மையில பிறந்தவரை போல தான் இருந்தாரு. அதுக்கடுத்து கடினமான வேலைகளை செய்து உழைத்து அந்த குடும்பத்தை பார்த்து அவருடைய வசனத்தை நிறைவேற்றி, இப்படி தான் ஒரு மனுஷனை குறித்து எந்த காரியங்கள் எல்லாம் விரும்புகிறாரோ அவரே மனுஷனா இருந்து அப்படியாக நடந்து காமித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால தான் இதோ கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த அப்படிப்பட்ட அதே உள்ளம் உங்களுக்குள்ளேயும் இருக்க கடவுது அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு, இதோ அவர் தேவனா இருந்தோ தேவனுக்கு சரிசமமா இருக்கின்ற அந்த காரியங்களை பொல்லை குரலா அவர் எண்ணாம, அவர் என்னன்னு சொல்லி அடிமையின் ரூபத்தை தரித்து தன்னை தானே அவர் சிறுமைப்படுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? சிறுமைப்பட்டவராக அவர் அடிமையின் ரூபத்தை தரித்தவராக மரண பரியந்தம் அவரை தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பிசாச முதலாவதாக நம்ம ஜெயிக்கின்றதுக்கு முதலாவதா நம்ம கிட்ட இருக்க வேண்டிய அந்த முதல் ஒரு அங்கீகாரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தாழ்மையான குணம், தாழ்த்தி கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏசப்பாவை எப்படி தாழ்த்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? ஒரு மனுஷன் இப்படி நடந்து இப்படி பேசிட்டான், இப்படி இதாயிட்டான், எந்த மனுஷருடைய வார்த்தைகளோ நம்மளை வந்துட்டு துக்கப்படுத்துறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இல்லைங்களா? நமக்கு எதுக்காக இப்படிப்பட்ட வேலை இருக்கு, நான் ஏன் வீட்டில் வந்துட்டு இப்படி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், எனக்கு ஏன் வேலை வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு பெயிண்டர் வேலை நான் செய்கிறேன், எல்லாமே உங்க ரட்சிப்புக்கு ஏதுவாகத்தான். உங்க வேலையும் உங்க படைப்பும் உங்களுடைய கணவரும் உங்களுடைய மனைவியும் உங்களுடைய அப்பாவும் அம்மாவும் உங்களுடைய ரிலேஷன்ஸ் எல்லாமே உங்க ரட்சிப்புக்கு ஏதுவாகத்தான் இயேசுபா கொடுத்துருக்கிறாரு அப்படின்றது முதலாவதா விசுவாசிக்கணும். ஒருவேளை அப்படி இருந்திருந்தா நான் கர்த்தருக்குள்ளா இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அப்படி இல்லை. ஆண்டவருடைய அந்த முன்னறிவின்படி தீர்மானத்தின்படியாக உங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அது உங்களுடைய ரட்சிப்புக்கு ஏதுவாகத்தான் இருக்கு அப்படின்றத நீங்க விசுவாசிக்கணும். கொலோசியர் 2வது அதிகாரம் 15வது வசனம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். ஆமென். பாருங்களேன், துரைத்தனங்களை இயேசுப்பா என்ன செய்தாரா? முற்றிலுமாக அதை அலங்கோலமாக்கி எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கிட்டு அவர் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா பிசாச வந்துட்டு ஏசப்பா அவருடைய மரணத்தினாலையும் அவர் பட்ட அந்த பாடுகள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அது பாடுகளாக இருந்தாலும் அவர் பாவத்துக்கு முன்பதாக இதோ அவர் தோத்து போகாமல் அவர் என்ன செய்தாரு? பாவத்தின் மேல் வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சிலுவையில வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இப்படியே தான் நம்ம நினைப்போம், ஒரு சாரி கேட்கறதுல நான் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் பழைய மனுஷனா இருந்தேனா அப்படின்னு சொல்லி. ஆனா நான் சாரி கேட்கறது மூலியமா நான் ஆண்டவருக்கு அடுத்த க்ளோஸ் ரிலேஷனா நான் மாறுவேன், அவருடைய சாயலாவே மாறிட்டு போவேன். அவங்க எனக்கு பலவந்தம் செய்யறாங்களா சில காரியங்கள்ல, 1 மைல் தூரம் வா அப்படின்னு சொன்னா நீ அவனோட கூட 2 மைல் தூரம் போ அப்படின்றது போலத்தான் ஏசப்பா சொல்லி கொடுக்குறாங்க இல்லைங்களா? இல்லப்பா வேணும்னு எனக்கு இந்த வேலையை இஸ்து விடுறாங்கன்னா நான் 2 மடங்கா அதை செஞ்சு காமிக்கிறேன் நான் யாரு அப்படின்னு சொல்லி இல்லைங்களா? அப்படியாக ஆண்டவருடைய அன்பை நம்ம வந்துட்டு வெளிப்படுத்தி காமிக்கின்றவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லி இருக்கிறாரு. அப்படியாத்தான் நம்ம சிலுவையில ஏசப்பா எப்படி பிசாசின் மேல் வெற்றி சேர்ந்தாரோ அப்படியாக நாமும் வெற்றி சேர்ந்து கொள்ள முடியும். மத்தாய் 18வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். நீங்க மனம் திரும்பி சிறு குழந்தைகளைப் போல நீங்க மாறாவிட்டா, சிறு பிள்ளைகளைப் போல நீங்க மாறாவிட்டா என்ன, பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்க மாட்டீங்க அப்படின்றாங்க. அப்படின்னா இந்த உலகத்துக்கு நம்ம உலகத்தின் மனுஷர்கள் மூலியமா நாங்க புகழப்படுறதுக்கோ இல்ல மனுஷர்களுடைய கண்கள்ல நம்ம வந்துட்டு பெரிய மனுஷர்கள் ஏதோ பேர்லயோ அந்தஸ்துலயோ படிப்பிலையோ ஏதோ எல்லாத்துலயும் நாங்க வந்துட்டு பேர் புகழ் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு இந்த உலகத்துல படைக்கப்படலை
இந்த உலகத்துக்கு தேவன் நம்மை அனுப்பி வைத்ததுக்கு அவருடைய சித்தம் என்ன? அவருடைய பிள்ளைகளாகிய நாம் உள்ளான மனுஷுக்குள் நாளுக்கு நாள் நம்ம புதுசாக்கி கொண்டே புதிய புதிய மனுஷனா மாறிக்கொண்டே அவருடைய ரூபமா நம்ம வந்துட்டு அவருடைய சாயலா மாறிக்கொண்டே வரணும். அதற்காகத்தான் ஏசப்பா அவருடைய ரத்தத்தை சிந்திருக்கிறாரு. அவருடைய சுவிசேஷத்தின் மூலியமா நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறாங்க. அதனால இந்த உலகத்துக்கு ஒத்த விஷயத்தை எடுத்து நம்ம நடக்கக்கூடாது அப்படின்றதுல ஏசப்பா கிளியராகவே அந்த விஷயங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது என்னோட பிள்ளைங்களுக்கே எப்படின்னு சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லலாமா அப்படின்றது போல பேசுறதுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நம்ம செய்ய வேண்டியது என்ன? அதனால சீஷருங்க கூட இப்படியாத்தான் பேசுறாங்க. மார்க் 9வது அதிகாரம் 35வது வசனத்துல பார்க்கும்போது அவங்க நம்ம 12 பேர்லயும் யார் வந்துட்டு சிறந்தவங்க, யார் வலது பாசத்துலயும் இடது பாசத்துலயும் ஏசப்பா பக்கத்துல உக்காருவோம், யாருக்கு ஏசப்பா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பிடிச்சவங்க நம்மளுக்குள்ள அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே வாக்குவாதத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்படிலாம் வாக்குவாதத்தை செய்யாதீங்கப்பா, இப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள யார் பெரியவனா இருக்கணுமோ அவன் வந்துட்டு கடைசியாள் அப்படின்னு சொல்லியோ உங்களுடைய சேவகன் அப்படின்னு சொல்லி அவன் எண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட விஷயமே உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன் அவங்க கிட்ட தான் நிறைய பேர் பேசணும், அவங்க கிட்ட தான் கவுன்சிலிங் கேட்கணும்னு சொல்லி விரும்புறாங்க, அவங்க சொல்றது தான் கேட்கறாங்க, ஏன் எங்களெல்லாம் ஒரு ஆளா மதிக்க மாட்டேன்றாங்க? இப்படிப்பட்ட எண்ணம் எல்லாமே இந்த உலகத்துக்குரியது, இது பிசாசுக்குரியது. ஏன் என்ன அங்கீகரிக்கணும்? அது என் சகோதரர் தானே. அது வந்துட்டு எப்படியோ ஆண்டவருடைய வசனங்கள் வந்துட்டு எல்லாருக்கும் போய் சேருது தானே. இப்போ இதுதான் கரெக்ட், இந்த ப்ரோசஸ் பர்ஃபெக்டா இருக்கு, என்ன ஏசப்பா இதுக்காக தான் வச்சிருக்கிறாங்க அப்படின்றது போல நம்ம வந்துட்டு ஒரு சிறு பிள்ளையை போல நம்மளுடைய உள்ளம் மாற வேண்டும் அப்படின்றது தான் ஆண்டவர் விரும்புறாரு. அதுதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு உள்ளமாக இருக்கும். அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 6வது வசனம். சத்தியமாகவே நான் பேசுகிறேன், நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியனன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னால கேட்கிறதுக்கும் மேலாக என்னை எண்ணாத படிக்க அப்படி செய்திருப்பேன். ஆமேன். ஆமேன். இந்த இடத்துல பாருங்களேன், அப்போஸ்தலனாகிய பவுல் வந்துட்டு தன்னை மேன்மை பாராட்டி கொள்ளுகின்ற ஒரு காரியத்தை புத்தி இனம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 11வது வசனத்திலையும் அதே அதிகாரத்துல 11வது வசனத்துல பார்க்கும்போது, நான் புத்தியினனாக இப்படியாகலாம் எழுதும்படியா நீங்க தான் என்ன பலவந்தப்படுத்தினீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படின்னா மேன்மை பாராட்டலே நான் ஒரு காரியத்தை இப்படியாக செய்தேன் முடித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறதையே ஒரு புத்தி இனம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். நான் போய் சொல்ல வேண்டியது நான் செஞ்சுட்டேன், நான் இந்த காரியத்தை செய்யணுமா இருந்துச்சு, நான் முடிச்சிட்டேன். நான் செய்யல, ஆண்டவர் செய்து முடித்தார். அவரு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கைய அவரு கொடுத்தார். இன்னைக்கு நான் புசிச்சிட்டு இருக்கிறேன்னா இன்னைக்கு கொடுத்த அந்த உணவு ஆண்டவர் கொடுத்தது. இன்னைக்கு ஒரு உழைப்புனால ஒரு ஆதாயத்தை கொடுத்தாரு, அது கொடுத்தது அவரு அப்படின்னு சொல்லி நம்மளோட உள்ளம் அப்படி ஒத்துக்கணும். ஒரு காரியத்தை நான் செய்தேன் அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டிக்கின்ற எந்த காரியங்களை பார்க்கும்போது கூட அது புத்தி இனம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. ஆமென். ஆமேன். குமாரனாகிய தீமோத்தேயுவே, நீ வந்துட்டு நல் மனசாட்சியோடையவனா இரு, கிறிஸ்து இயேசுக்குள் நல்ல போராட்டத்தை நீ செய் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. நல்ல ஒரு போர் சேவகனை போல நல்லா போராடு அப்படின்றாங்க. அப்படின்னா என்னப்பா போர் சேவகனை போல போராடு அப்படின்னு சொன்னா உலக ரீதியா நீ போய் ஒரு மனுஷனுக்கிட்ட யுத்தத்தை செய், உலக ரீதியா நீ மேற்கொள் அப்படின்னு சொல்லல. உன்னை திட்டுகிறவனை நீ ஆசீர்வதிக்கிறாய் இல்லையா? உன்னை சபிக்கிறவனை நீ ஆசீர்வதிக்கிறாய் இல்லையா? உன்னை துன்பப்படுத்துகின்றவனுக்காக நீ கர்த்தர் இயேசுவுக்குள்ள அவன் அறியாம அதை செய்யறான் அப்படின்னு சொல்லி அவனுக்காக ஜபிக்கிறாய் இல்லையா? பாவ காரியங்கள்ல களி கூடுகின்ற அந்த மக்களை பார்க்கும்போது அந்த ஆத்மா அழிந்து கொண்டிருக்கின்றதே என்று சொல்லி ஆத்மாக்குள்ள ஒரு பாரம் உண்டாயி அவர்களுக்காக மன்றாடி கர்த்தர்கிட்ட ஜபிக்கிறோம் இல்லைங்களா? இதுதான் ஏதோ கிறிஸ்து இயேசுக்குள் ஒரு நல்ல ஒரு போராளி போல நல்ல ஒரு போராட்டத்தை போராடுகின்ற ஒரு போராளியை குறித்ததா ஒரு விஷயம். அதனால தான் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3வது வசனம் கூட சொல்லுது, நம்ம இந்த உலகத்துல இருந்தாலும் உலக ரீதியா நம்ம யுத்தத்தை செய்கின்றவர்கள் அல்ல, நாம் பயன்படுத்துகின்ற அந்த போர் ஆயுதங்கள் இந்த உலகத்துக்குரியவைகள் அல்ல அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கையாளுன அதே போர் ஆயுதங்களை தான் நாமும் நம்மளுடைய கையில ஏந்தி கொண்டவர்களாக நம்ம போராட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் நாம் அந்த பழைய மனுஷன் கோபம் ரோசம் என்று சொல்லி ஏதோ எல்லா விதமான அந்த இருதயத்துக்குள்ள கசப்புகளை வைத்துக்கொண்டு எப்பொழுது தன்னை குறித்தோ தன் குடும்பத்தை குறித்தோ யோசித்து கொண்டு கோபமடைந்த ஒரு மனுஷனை போல இருந்த அந்த மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு அவன் மரித்து போனான். இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கின்றது நாமல்ல,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சாயலாக அவர் உலகம் தோற்றம் முதல் கொண்டு நம்ம எதற்காக உண்டாக்கினாரோ அதற்காக நம்மை அவருடைய சாயலில் உருவாக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அவர் உருவாக்கி கொண்டிருக்கின்ற அவருடைய கரத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர் கூயவனாக இருக்கிறார், நாம் களிமண்ணாக இருக்கிறோம். அவர் வணிகின்ற அந்த வணிகளுக்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் அவர் விரும்புகின்ற அந்த பாத்திரமாக அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கின்ற அந்த முழு தகுதியும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள் வரும். அது வெளி தோற்றத்தின்படி வராமல் நம்மளுடைய உள் தோற்றத்தின்படியாக வர வேண்டும். வெளி தோற்றம் உள் தோற்றம் என்று சொன்னால் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு நம்மளுடைய எண்ணத்துக்குள் ஒரு மனுஷனை குறித்து ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர்களாக இருப்போம் என்று சொல்லி ஒரு மதிப்புக்குரியவராக இருப்பார் என்று சொல்லி நாம் வைத்துக் கொள்ளலாம். ஒரு மதிப்புக்குரிய ஒரு சகோதரர் நமக்கு முன்பதாக வரும் பொழுது நாம் ஒரு தவறை செய்வோம் என்று சொல்லி வைத்துக் கொள்ளலாம். என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, எப்பொழுதும் நான் என் வீட்டில் சினிமாவை பார்த்து கொண்டிருப்பேன், டிவி பார்த்து கொண்டிருப்பேன். ஆனால் மதிப்புக்குரிய அந்த சகோதரர் வரும் பொழுது அவர் மேல் இருந்த அந்த பயபக்தியினால அன்று முழுவதுமாக அவர் வீட்டில் இருந்த அந்த நேரத்து வரைக்குமே டிவியை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னா, அது வேலி தோற்றத்தின்படியாக நான் அவருக்கு கொடுக்கின்ற ஒரு மதிப்பு. ஆனா அவருடைய விருப்பம் நான் அதை பார்க்கவே கூடாது என்கின்றது தான். அப்படின்னா நான் என்ன, அவர் இருந்தாலும் இல்லைனாலும் சரிதான், நான் அதை பார்க்கவே மாட்டேன். யாருன்னா போட்டு வைத்தாலும் இதை பாரு அப்படின்னு சொன்னா கூட இல்ல இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு தலைவலி தான் வருப்பா, இதெல்லாம் ஆஃப் பண்ணிரு, ஃபர்ஸ்ட் இந்த டிவியை எடுத்துட்டு போய் போட்டுரு அப்படின்றது போல உள்ளத்துல இருந்து வருதா? இதுதான் உள்ளத்திலிருந்து வருகின்ற ஒரு மாற்றம். இப்படியாகத்தான் நம்மளுக்குள்ள இருந்து மன்னிக்கிற அந்த மன்னிப்பு தன்மை, சகித்து கொள்ளுகின்ற அந்த சகிப்பு தன்மை, அதுக்கடுத்து வந்துட்டு பொறுத்து கொள்ளுகின்ற அந்த தன்மை, சிறு குழந்தையை போல நம்மளை வந்துட்டு ஐயோ எனக்கு ஏப்பா சொல்றீங்க, அந்த சகோதரர் வந்துட்டு நிறைய பேர் இயேசுப்பா வந்துட்டு கவுன்சிலிங் எடுத்து பயன்படுத்துறாங்களா, அதை விட அற்புதமான ஒரு விஷயம் கிடையாதுப்பா. கண்டிப்பா நானும் ஆண்டவருடைய பாத்திரம், ஆனா அவருடைய சித்தம் எப்படி இருக்கோ அதன்படியாக இது பண்ணட்டும், என் உள்ள அதை விரும்பவே கூடாது, ஏன் என் எண்ணத்துக்குள்ள இப்படி வருது எண்ணம் அப்படின்னு சொல்லி நம்ம எண்ணத்துக்குள்ள போரிடுகின்ற அந்த அசுத்தாவின் அந்த சிந்தனைகள் மேல நம்ம யுத்தத்தை செய்கின்ற அவருடைய பிள்ளைகளாக நம்ம அதை மேற்கொள்ளுகின்றவர்களாக இருக்கணும். சரி, அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனம். அவருடைய கூட பாடுகளை சகித்தோமானால் அவருடைய கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். ஆமென். ஆமென். என்னங்களா, அவர்களோட கூட நம்ம வந்துட்டு மறித்திருக்கிறது. ஆனா நிச்சயமா நம்ம அவரோட கூட ஆளுவோம். அவரோட கூட நம்ம சகித்து கொண்டிருக்கிறோம்னா நிச்சயமா நம்ம அவரோட கூட ஆளுவோம் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா நிச்சயமா ஏசப்பா சகித்து கொண்டாரா அப்படின்னா நானும் அவருக்கு எல்லா பலன் இருந்தும் சகித்து கொண்டார் இல்லைங்களா? நாம் இன்னைக்கு இருந்து நாளைக்கு இல்லாம போகின்ற சர்வசாதாரணமான மனுஷர்கள். ஆனா நம்மள சர்வசாதாரணம் அப்படின்னு சொல்லி ஏசப்பா எண்ணாம மனுஷர்கள் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி எபிரேயர் வசனத்துல அப்பதான் பார்த்தோம். அவர்களை ஏன் இவ்வளவு அன்பு வைக்கணும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஆனா நமக்கு மகிமையினாலும் கனத்தினாலையும் முடிசூற்ற வேண்டும் என்கிறதுக்காகத்தான் ஏசப்பா இந்த எல்லா காரியங்களையும் செய்து வைத்திருக்கிறார். ஆனா உள்ளத்திலிருந்து இப்படியாக நம்ம ஒவ்வொரு கேரக்டரும் அவருடைய சாயலாகவே உருவாக்கி கொண்டே வந்து 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 கடைசிக்கு நம்ம அந்த பழைய மனுஷனை திரும்பி பார்க்கும்போது இது எல்லாவற்றையும் நாங்க விட்டுருக்கிறோம், இது எந்த காரியங்களும் நாங்க இந்த பாவமும் இந்த உலகத்துக்குரிய எல்லா விஷயங்களையும் நாங்க வந்துட்டு முழுசா வெறுக்கிறோம் என்கின்றது போல நம்ம மாறி இருக்கும்போது நம்ம யாரோட சாயலா மாறி இருப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதோ 1 யோவான் 3வது அதிகாரம் 2லிருந்து 3வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. 1 யோவான் 3வது அதிகாரம் 2லிருந்து 3 வசனத்தை வாசிங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஆமென். ஆமென். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நாம் எப்படி இருப்போமோ நாங்க அறியோம். ஆனா ஒரு காரியத்தை அறிவோம், என்னவென்று சொன்னால் அவர் இருக்கின்ற வண்ணமாகவே நாமும் இருந்து அவரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா அவர் இருக்கின்ற அந்த வண்ணமாகவே நாமும் மாறியிருப்போம் முற்றிலுமாக. அவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எப்படியாக இருந்தாரோ, அவர் வெற்றி சேர்ந்த பிறகும் அவர் எப்படி இருந்தாரோ அப்படியாக நாமும் இருப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னா இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? நிச்சயமா நம்மளுக்குள்ள அந்த சகிப்புத்தன்மை வந்துடுச்சுங்களா? ஏசப்பாவை போல எதனா பாவத்தை செய்கின்றவர்களை பார்க்கும்போது நம்மளுக்குள்ள நகைச்சுவையா அவங்க சில காரியங்களை பண்ணும்போது சிரிப்பு வருதா, இல்லைன்னா அந்த ஆத்மா அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி துக்கம் உண்டாவுதா? இப்படிப்பட்ட உணர்வுகள் நம்மளுக்குள்ள எழும்புதா?
அந்த எல்லா உணர்வுகள் தான் நான் மாறி இருக்கேன் அப்படின்றத நம்மளுக்கு கிளியராகவே காமிக்கிற ஒரு விஷயம். நன்மை செய்கின்றதுல நம்ம சோர்ந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இல்லைங்களா? ஏன்னா நம்மளுடைய விசுவாசத்துக்கு உண்டாகின்ற அந்த பரீட்சை சோதனை என்கின்றது ஒரு அக்னியில புடமிடுகின்ற ஒரு தங்கத்தை புடமிடும் பொழுது எப்படியாக அது தங்கம்தான் சொல்லி ஜொலிக்குமோ, அது போலத்தான் நமக்கும் கூட சில நேரத்துல நம்ம வசனத்தை கைக்கொண்டு நடக்கின்ற அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, நாம் இதோ இந்த உலகத்தின் பொருட்களுக்காக, உலக மனுஷர்களுக்காக அவரை மறுதலித்து விடுவோமா இல்லையா என்கின்றதை போல சில சூழ்நிலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் உண்டாகும். அது அப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, நாம் அக்னியில் புடமுட்ட ஒரு பொன்னை போல நாம் ஜொலிக்கின்றவர்களாக, நம் கீழ்ப்படிதலோடு கூட அந்த வசனத்தை கைக்கொண்டு எந்த மனுஷர்களுக்காக, தகப்பனை மேலாகட்டும், தாயின் மேலாகட்டும், கணவர் மேலாகட்டும், பிள்ளைகள் மேலாகட்டும், இதோ என் மேல் வைத்திருக்கின்றதை காட்டிலும் அதிகமான அன்பை வைக்கின்றவன் எனக்கு பாத்திரம் நல்ல அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொன்னது போலவே, இந்த உலகத்தில் இருக்கிற வேலைக்காகவும், எந்த விதமான படிப்புக்காகவும், எதுக்காகவும் கூட நம்ம ஆண்டவர் வந்துட்டு மறுதளிச்சிடவே கூடாது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒருவேளை நான் மறுதளிக்க துணிகின்றேன்னா கண்டிப்பா எனக்குள்ள விசுவாசம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கடுத்து ஃபியூச்சரை குறித்து பயம் இருக்குன்னா விசுவாசம் இல்லாத ஒரு காரணத்தினால நானா தனியா இருக்க அப்படின்றது குறிக்கும். அதுக்கடுத்து தன்னம்பிக்கையின் மேல, தன்னுடைய மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒரு மனுஷனா நம்ம மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் யாரா இருப்பான்? சபிக்கப்பட்டவனா இருப்பான். பிசாசு தான் சபிக்கப்பட்டவனா மாறணும். நம்ம ஏன் சபிக்கப்பட்டவர்களா மாறணும் இல்லைங்களா? 30 வெள்ளிக்காசுக்காக அதன் 30 வெள்ளிக்காசை கொண்டு ஏதோ உலகத்தை படைத்த தேவனையே விட்டு போடுகிறதுக்கு யூதாசுடைய இருதயத்தை பிசாசு ஏவி விட்டான், அடுத்து ஃபியூச்சர் பிளான் சொல்லி. அது போல நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய சிந்தைக்குள்ள தேவனை மறுதளிக்கும்படியா எதுனா சில காரியங்கள் நம்மளை அழுத்துகின்றதா? எச்சரிக்கையா இருக்கணும். கலாத்தியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்திலையும், எபேசியர் 4:22, 24வது வசனத்திலையும், கொலோசியர் 3வது அதிகாரம் 9ல இருந்து 10வது வசனத்திலையும் எழுதப்பட்டிருக்கு, நீங்க உங்களை சிருஷ்டித்தவருடைய சாயல்ல நீங்க உருவாகணும்னு சொல்லி. உங்களை உருவாக்கிட்டே வராரு ஆண்டவர். ஆனா நீங்க அந்த ப்ரோசஸ் பார்க்காம உங்க பக்கத்துலயும் உங்களுடைய லைஃப்ல நீங்க யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்களெல்லாம் கம்பேரிசன் எடுத்துக்கிட்டு, ஏன் ஏசுப்பா அவங்கள போல என்ன வைக்கல, இவங்கள போல ஏன் என்ன வைக்கல, இதோ ஏன் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க, இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றது போல நம்ம எதற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பை நம்ம மறந்துட்டு முழுசாவே நம்மளுடைய ரட்சிப்பை எழுந்து போகின்றவர்களை போல நம்ம மாறிட்டு வரோம். இப்படி நம்ம இருக்கக்கூடாது. 2 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்குண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். ஆமேன். பாத்தீங்களா? இதோ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம அறிஞ்சதுக்கு அடுத்தும் கூட மீண்டும் இந்த உலகத்தின் பாவங்களை எதெல்லாம் நம்ம வந்துட்டு இது சரி கிடையாதுப்பா, இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்ததுனால, இது பார்த்துட்டு இருந்ததுனால, இப்படி பேசுனதுனால, இது எல்லாத்தினால தானே நான் இப்படி வந்துட்டு பாவத்தை செஞ்சுட்டு இருந்தேன், இதெல்லாம் பாவம் தானே, இதுக்காக தானே இயேசுப்பா அடிக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்ல நான் கன்ஃபெஸ் பண்ணிட்டு மனம் திரும்பி மன்னிப்புகள்லாம் கேட்டுட்டு திருப்பியும் இல்லை இல்லை பரவாயில்ல ஏசப்பா மன்னிச்சிருவாரு, அப்பப்போ நான் சாரி கேட்டுப்பேன் ஏசப்பா கிட்ட அப்படின்றது போல இருந்தா அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவங்களே வஞ்சிக்கிறது போல அவங்க சிக்குண்டு மீண்டும் அந்த பாவத்துக்கு, இந்த உலகத்துக்கு முன்பதாக உலக மயக்கத்துக்குள்ளாய் அவங்க தோத்து போனா அவங்களுடைய முன் நிலைமை, ஆண்டவர் அறியறதுக்கு முன்னாடி இருந்த அந்த நிலைமையை காட்டிலும் அவங்களுடைய பின் நிலைமை இருக்கு இல்லைங்களா, மோசமா இருக்கும். அதுதான் நரகம், நித்திய மரணம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா. அந்த இடத்துக்கு நம்ம யாருமே போயிடக்கூடாது. அதனால இந்த உலகத்துக்காக நம்ம அழைக்கப்படல, அதுக்காக மனுஷர்களா இருக்கிற தேவன் நம்மளை உண்டு பண்ணவில்லை. அவர் நம்மை உண்டாக்குனது எதற்காக? இதோ அந்த பிசாசு இருக்கிறான் இல்லைங்களா, அந்த பிசாசும் அவனுடைய காரியங்களும் அவனுடைய அதிகாரங்களும் அவனுடைய எல்லா காரியங்களையும் நம்ம வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்கும்போதே அவனை நம்ம ஜெயிக்கின்றதுக்காகத்தான் ஏசப்பா இந்த உலகத்துல இன்னும் சில நாள் நம்மளை வச்சிருக்கிறாரு. அதுக்கடுத்து ஏசப்பா வரும்போது நிச்சயமா நாமும் கூட மகிமின் சரீரத்தோட கூட அவரோடு கூட இந்த உலகத்துல இருக்க போறோம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தீமைகளையும் ஏசப்பா எடுத்து போடுவாரு. அப்போ வரைக்குமே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில எல்லா காரியத்தின் மேலும் நம்ம வெற்றி சேர்ந்து நம்ம வந்துட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா விரும்புறாரு. கடைசி வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 2வது வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆமென்.
ஆமென். ஏசப்பாவே சொல்றார், மனுஷகுமாரனா அவர் வந்து நமக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்தெந்த போராட்டங்கள், எந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோமோ, அந்த எல்லா காரியங்களையும் அவரும் கூட மேற்கொண்டு, அவர் வெற்றி பெற்று சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறது போல, யாரெல்லாம் வெற்றி பெறுவார்களோ, அவர்களும் கூட அவரோடு கூட சிங்காசனத்தில் அமரும்படியாக செய்வார். அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசீற்றுகின்ற அந்த நேரம் மிகவும் அருகில் இருக்கிறது. ஆனா நாம் எப்பொழுதும் கூட ஏதோ பின்னே நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற அதே மனுஷர்களா இருக்கிறோமா? திரும்பி பார்க்கிறவன் அவன் எனக்கு பாத்திரம் அல்ல அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்ம வந்துட்டு எப்படி நடக்கணுமோ, நம்ம எதுக்காக தேவன் நம்மளை உண்டாக்குனாரோ அந்த விஷயங்கள் மேல நம்ம முழு கவனத்தை வைக்கலாம். பாருங்க, நம்மளுடைய அழகு இந்த உலகத்துல, நம்மளுடைய சரீரம் நாளுக்கு நாள் அப்படியே இந்த உடல்ல ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுக்கு என்னத்தை உணர்த்துதுன்னா, நீ வந்துட்டு கூடிய சீக்கிரத்திலேயே அவரை சந்திக்கணும். அதுக்காகத்தான் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு அப்படியே கடந்து கடந்து போயிட்டே இருக்கு இல்லைங்களா? ஆனா இந்த உடல்ல இருந்தாலும் சரி, அவரோட வருகை வரைக்கும் இதை விட்டிருந்தாலும் சரி, நான் அவரோட இருக்கணும். அது மட்டும்தான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லி அந்த இலக்கை நம்ம வந்துட்டு கிளியரா புரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்த நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா யாராலையும் கூட நம்மள வந்துட்டு ஆண்டவருடைய அன்புல இருந்து பரலோக ராஜ்யத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிற அந்த ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடை செய்யறதுக்கு யாராலையும் முடியாது. சரி, ஒரு ஃபைனல் பிரேயரை நானும் ஒப்பு கொடுத்து ப்ரே பண்றேன் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். ஸ்தோத்திர இயேசுப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே. ஏசுப்பா, இதோ ராஜா, இந்த இரவு நேரத்துல உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு மனதோடு கூட கூடி வந்திருக்கும் பொழுது உம்முடைய அப்பா வசனங்களை கொண்டு மனுஷர்களா இருக்கிற எங்களை எதற்காக நீர் உண்டு பண்ணினீர் என்கின்றதையும், அப்பா எங்களை உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படியாக நீர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக எங்களுக்காக நீரே மறிக்கின்றதுக்காகவும் எங்களுக்காக ராஜா நீர் ராஜா அப்பா சிறுமைப்பட்டவராக, அப்பா அடிமை ரூபத்தை தரித்தவராக, அப்பா எங்களுக்காக பட்ட எல்லா கஷ்டங்களும் கண்ணீர்களும் அப்பா உன் பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய இருதயத்திலிருந்து முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அப்பா எங்களோட முழு சிந்தையோடு கூட அப்பா நாங்க முழு பலத்தோடு கூட நம்ம புரிந்து கொண்டு அப்பா எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி என் பிள்ளைகள் நிச்சயமாக இதோ என்னுடைய அன்பை புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி அறிந்து தான் தகப்பனே, நீர் எவ்வளவு பெரிய காரியத்தை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எங்களுக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கின்ற அந்த ராஜ்யத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க இவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கும் பொழுது உமது பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த உலகத்தின் எந்த விதமான பாவத்தினாலும் எங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு இந்த உலகத்தின் மேல் வருகின்ற அந்த கவனங்களின் மூலியமாக உலக மனுஷர்களோடு கூட எங்களை கர்த்தாவே ஒப்பிட்டு பார்த்து கொண்டு அப்பா குறை பேசுகின்ற அந்த உதடுகள் எங்களுடைய வாய்களில் முறுமுறுக்கின்ற அந்த உதடுகள் அப்பா எங்களுடைய அப்பா நாவுகள் இருந்து கர்த்தாவே அப்பா அப்படியாக வீண் வார்த்தைகளாக எழும்பியிருந்தால் என் தகப்பனே எங்களுடைய எல்லா அப்பா இந்த உலகத்தின் அந்த துர்குணங்களை எங்களுக்கு மன்னிங்க ஏசப்பா. நீங்க என்னெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கீங்களோ அப்பா அது எல்லா காரியத்துக்கும் அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். முடிய வசனத்தின் நிமித்தமாக அப்பா உங்க நாமத்தின் நிமித்தமாக அப்பா என் தேவனே எங்களுடைய வாழ்க்கையில அப்பா உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்ததன் மூலியமா எந்த காரியங்கள்லாம் அது அப்பா சில நேரத்தில் உபத்திரவத்தை போலவும் சங்கடத்தை போலையும் இருந்தும் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தால் அதனால் நாங்கள் முடிசூற்றப்பட்டு மகிமையினாலும் கனத்தினாலையும் அப்பா இதோ உங்களால ராஜா அப்பா நாங்கள் முடிசூற்றப்படுவோம் என்கிறத நாங்கள் அறிஞ்சிருக்கிறபடியினால் ராஜா அப்பா எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது என்கிறத நாங்கள் அறிஞ்சிருக்கோம் ஏசப்பா. நிச்சயமாக ராஜா உங்களை பார்க்கும் பொழுது உமது பிள்ளைகளாகிய நாங்களும் உம்மை போல இருப்போம் என்கின்றத நாங்கள் விசுவாசித்து உம்மோடி திருக்கரங்களை எங்கள் ஒவ்வொருத்தரோட ஜீவ ஆத்ம சரீரங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் மகாபரிசுத்த நாமத்துல இந்த ஜெபத்தை எடுக்கின்ற என் ஜீவனுள்ள நல்ல தந்தை. ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ்.